படம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லராக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு ப்ரோ. ஸோ படம் வந்து சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தது. பட் அதுவும் ஸ்க்ரீன் ப்ளே வைஸில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன கண்டென்ட் ப்ரோ? படத்தில் கண்டென்ட் கேட்டிங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி ஒரு ஜானர் தான் இது. ஸோ ஒரு செய்யாத தப்புக்கு ஒருத்தர் அவரோட குடும்ப கஷ்டத்துக்காக மாட்டிட்டு அதுலேருந்து எப்படி பிரச்சனைலேருந்து வெளியே வராருன்றது தான் ப்ரோ படம். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். அதான் சொல்கிறேன் ப்ரோ, ஒரு சீட் எஜ்ஜில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் ப்ரோ. ஒரு பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லராக இது வந்து சொல்லலாம் ப்ரோ. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த இதுவை நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ பிஜிஎம் வந்து அந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த இதுக்கு வந்து கணக்கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு என்ன மியூசிக் தேவையோ அதை மட்டும் கணக்கச்சிதமாக கொடுத்துருக்காங்க. ஆக்டர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா சார்லி அவரோட யதார்த்தமான நடிப்பை நல்லா காட்டியிருந்தார். ஸோ அதை தாண்டி ராயனும் நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ. சென்ராயன் எனக்கு பிடிச்ச சீன் என்னென்னா அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீன், அது கிட்னாப்பிங் சீன். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு யதார்த்தமாக எப்படி கிட்னாப் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா தானே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே தான், ரெண்டாவது ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சென்ட்ரல் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஃபுல்லாக த்ரில்லர், அப்படியே த்ரில்லர் தான் ப்ரோ. சஸ்பென்ஸ்லேயே போவோம் படம் ஃபுல்லாக. ஓகேவாக தான் இருந்துச்சு. இப்போ சார்லி சார் ஆக்டிவும் சூப்பராக இருந்துச்சு. சில ஃபேமிலிலாம் நல்லா பார்க்கலாம். பிஜிஎம் செம்ம ப்ரோ. மியூசிக் தான் ப்ரோ படத்துலேயே. கரெக்டான இடத்துலலாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பயப்படாதெல்லாம் இல்லை ப்ரோ, சஸ்பென்ஸ் தான் ப்ரோ. அடுத்து என்ன ஆகணும் நம்ம வெயிட் பண்ணி இருந்தால் தான் நல்லா இருக்குது ப்ரோ. படம் ஒரு போர் அடிக்காமல் ஒரு இதிலவே மிட் ரேஞ்சிலே போயிடுச்சு ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. சார்லி சார்லாம் நல்லா தான் ப்ரோ நடிச்சுக்கிறாரு. சென்ட்ராயனா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா பண்ணியிருந்தாப்புல, அப்படியே நேச்சுரலாக பண்ணியிருந்தாப்புல. மைனஸ்னால் அந்த சாமியார் தான் ப்ரோ. அதுக்கும் அவருக்கும் செட்டே ஆகலை. அது மட்டும் தான் ப்ரோ. மற்றபடி ஓகே ஓகே தான் ப்ரோ. ரேட்டிங் மட்டும் 10 கேட்டு தரலாம் ப்ரோ. ப்ரோ படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஸ்லோவாக போன மாதிரியே இல்லை, ஸ்பீடாக போச்சு. கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கேரக்டரும் கரெக்டாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே கூட ரொம்ப சீக்கிரமாக போயிடுச்சு ப்ரோ. ஃபேமிலியோடு கூட வந்து பார்க்கலாம் ப்ரோ. வீக்கெண்டு கதை மூலியமாக மக்களுக்கு என்ன சொல்லுவாங்க? கதை மூலியமாக ப்ரோ, கதை வந்து இது வரையும் யாரும் இந்த மாதிரி எடுத்ததில்லை. கதையும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லாவும் இருந்துச்சு படமும். மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மியூசிக்கெல்லாம் கரெக்டாக அந்த நேரத்தில் எல்லாமே கரெக்டாக தான் ப்ளே ஆச்சு. எல்லாம் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. டேரக்டரே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காருன்னு பார்த்தோம், கேள்விப்பட்டோம். அது எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா நடிச்சிருந்தாங்க. டேரக்டரும் சூப்பராக நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக தான். ஓவராலாக 10க்கு எவ்வளோ ப்ரோ ரேட்டிங் தருவீங்க? 10க்கு கொடுக்கலாம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. 9 கொடுக்கலாம். நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ஃபைண்டரு கதைனா அது வந்து எப்படி பார்க்கலான்னா, ஒரு கேஸ் பண்ணிட்டு அவங்க குற்றவாளியாக இருக்க மாட்டாங்க, அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஸோ வந்து அவங்க பொண்ணு வந்து அவங்க வெடி எடுப்பாங்க வேறு ட்ரை பண்ணி. நெக்ஸ்ட் வந்து மியூசிக்கில் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பேக்ரவுண்ட் மியூசிக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க உள்ளே வரும்போது ஹக் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். கம்பல்சரி. சார்லி சார் இருக்கார். நெக்ஸ்ட் வந்து சந்திரன் சார் இருக்கார். லேக் இல்லை ப்ரோ. நல்லா தெளிவாக தான் இருந்துச்சு பிரிண்ட்டு. கேமராமேன் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. மக்களுக்கு வந்து நம்ம பண்ணாத தப்புக்கு உள்ளே போகக்கூடாது, எதுக்குமே காசுக்கு ஆசைப்பட்டு சரண்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை ப்ரோ. படம் வந்து ஃபைண்டர் சூப்பராகவே இருக்குது. அந்த டேரக்டராக இருக்கட்டும் இல்லை ஆக்டராக இருக்கட்டும், அவர் தான் ரெண்டுமே அவர் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அந்த பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து சென்ட்ராயன் வந்து சார்லிலாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர்லாம் சூப்பராக இருக்குது. சென்ட்ராயன் வந்து அங்கங்கே தான் வருவார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து மெயினான ஒரு கேரக்டர். கிறிஸ்பன் ஸ்வீட்டாக அவர் தான் பண்ணியிருக்காரு. அதான் சார்லி அவரோட எமோஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி அவர் சூப்பராகவே பண்ணிட்டாரு. எதுவுமே சொல்ல வேணாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் அப்படின்னா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். உங்களுக்கு கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே சூப்பராகவே போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. அந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் அடிக்கும். ஏன்னா அது வந்து க்ரைம்னால உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரியும். க்ரைம்னாலே அப்படி தான் போவோம். ஒரு சட்டிலாக ஒரு இதுவாக தான் போவோம். ரொம்ப ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே போயிடுச்சு படம். நீங்கள் இந்த ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் இதை. ஏன்னா வந்து சில்ட்ரனாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப பெரிய ஏஜ் 60 ஏஜ் மேலே இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் அப்படி இல்லை எங்கே ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து படத்தை கண்டிப்பாக பாருங்கள். படத்தில் ஒரு படத்தோட ப்ளஸ் வந்து இந்த மாதிரி காசு யார்கிட்டும் வந்து காசு வாங்கிட்டு ஜெயிலில் போயிடாதீங்க. அவரோட இன்னசென்ட் அவர் யாருக்குமே தெரியாது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட காசு கொடுத்து 6 மாதம் தானே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அவனா பார்த்தா ஆயுள் தண்டனை போட்டாங்க. அந்த மாதிரி யாரும் பார்த்து கன்ஃபார்ம் வந்து உள்ளே போகாதீங்க. மைனஸா நெகட்டிவ் பெருசாக தெரியலங்க. ஏன்னா அது வந்து மக்களுக்கு வந்து இது தெரியப்படுற ஒரு படம் தான். ஏன்னா கண்டிப்பாக இது தெரியணும். எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அது மாதிரி காசு வாங்குறாங்க. ஒரு மக்களுக்கு ஒரு தெரிய வேண்டிய ஒரு விஷயங்க.
ஆமாம் கன்ஃபார்ம் இது தேவைங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இப்போ நடக்குது. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களாம் கொலை பண்ணிட்டு யாரோ தெரியாத ஒரு சின்ன பசங்களாம் வந்து கூட உள்ள அமைச்சிடுறாங்க. ஜூனியர் நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த பற்றியும் அது மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கொண்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க.